ஹாய், இது தீபக் ரவிச்சந்திரன் ஷேர் மார்க்கெட் சக்ஸஸ்ல இருந்து. ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வீடியோ போட்டு. ஸோ விஷயம் என்னென்னா, வார் நிறைய போயிட்டு இருக்கிறதால ஸோ ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்றது வந்து நடக்குமா நடக்காதா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது. பட் ஆனால் நம்ம மார்க்கெட்டுக்கு அது பெருசாக அஃபெக்ட் ஆகாமல் மார்க்கெட் மூவ் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ இப்போ கூட பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து உங்களுக்கு எவ்வளோ பேருக்குன்னு நம்ம சின்னதாக செக் பண்ணிடலாம். ஸோ நிஃப்டி அகெயின் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 25. ஸோ இன்னைக்கு கூட 1.5% நல்லபடியாக ஏறிட்டு தான் இருக்குது. ஸோ இதாலே நான் நிறைய வீடியோஸ் கொடுக்காம இருந்தேன். ஏன்னா வந்து இந்த வாரால் மேபி மறுபடியும் கிராஷ் எதனா நடக்கலாம் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு கணிப்பு. பட் ஆனால் அதெல்லாம் எதையுமே சுத்தமாக நிஃப்டி மதிக்கல. டோட்டலாக வந்து பிரேக் அவுட்ன்றது ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு. சரி, ஓகே. ஸோ இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு ஸ்டாக்கோட தான் வந்திருக்கேன். ஏன் அப்படின்னா இந்த ஸ்டாக்குக்கு பேக் டு பேக் 2 ஆர்டர் கிடச்சிருக்கு. ஸோ திலீப் பில்கான் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்ட கம்பெனி. ஸோ இந்த கம்பெனிக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு 1000 கோடிக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 6 நாள் முன்னாடியும் வந்து பார்த்திங்கன்னா 1341 கோடிக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 2000 கோடி மேலே ஆர்டர் கிடச்சிருக்கு. ஸோ அதால் இந்த ஸ்டாக் வந்து இன்றைக்கும் ஒரு பவுன்ஸ் பேக் மாதிரி எடுத்துட்டு அகைன் கொஞ்சம் லைட்டாக டவுன்வர்ட்ஸ் வந்துருச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு சின்ன கரெக்ஷன் எடுத்து இதை உடைச்சதுன்னா கண்டிப்பாக இதுக்கு மேலே போகிறதுக்கான சான்சஸ் எல்லாமே இருக்குது. ஏன்னா ரெண்டுமே நல்ல ஆர்டர். ஸோ இந்த கம்பெனியோட டோட்டல் ரெவென்யூ வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள், நம்ம ஸ்க்ரீனில் போய் செக் பண்ணலாம். ஸோ 7000 crores. ஸோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் வந்து 2000 crores கிட்ட வந்திருக்கு. ஸோ இது ஒரு நல்ல விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா போன லோவோட இப்போ ஐ வந்து கொஞ்சம் நியர்பை இருக்குது. ஸோ இந்த 588 அடிக்கும் போதும் நல்லாவே வந்து பூம் ஆகிறதுக்கு இருக்குது. ஸோ இவங்க பர்ஃபார்மன்ஸ் வைஸ் குவார்ட்டர்லி அண்ட் இது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஸோ ரிசல்ட் ஐ மீன் வந்து மார்ச் வரும்போது பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் அப்படின்னு நீங்கள் கம்பேர் பண்ணும்போது நல்ல ஒரு ரிசல்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ மைனஸில் அந்த கம்பெனி கெட்டிங் ப்ளஸ். ஸோ அப்போ 2003 ரேலின்றது ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஸோ மேபி நான் இங்கே காமிச்சா உங்களுக்கு தெரியும். ஸோ பார்த்தீங்கன்னா பாருங்கள் எப்படி நடந்திருக்குன்ட்டு. ஸோ இதெல்லாமே வந்து பிகாஸ் ஆஃப் ஸ்க்ரீனர் அண்ட் தென் அதோட பொட்டென்ஷியல் ஒர்க் டேட்டா. ஸோ எதுவுமே ஸோ இந்த பிரேக் அவுட்டை எடுக்கிற நிலமையில் நான் வந்து டெக்னிக்கல் போகிறேன். ஸோ இந்த பிரேக் அவுட் விச் மீன்ஸ் 1 இயர் நான் வைக்கிறேன். ஸோ இந்த பிரேக் அவுட் எடுக்கிற நிலமையில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பூம் இருக்குது. ஏன்னா பேக் டு பேக் ஆர்டர் கிடைச்சதால இதை பற்றி நம்ம பேசுகிறோம். கரெக்டாக. ஸோ நம்ம சேனலை பொறுத்த வரைக்குமே நம்ம எந்த ஷேருமே பை பண்ணுங்கள் செல் பண்ணுங்கன்ற எந்த ரெக்கமெண்டேஷன் நான் கொடுக்கறது இல்லை. ஜஸ்ட் ஃபார் யுவர் நாலேஜ் பர்பஸ் இப்படி இருந்தால் இப்படி நடக்கலாம் அப்படின்றத மட்டும் தான் நம்ம ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் ரிஸ்க் இருக்குது. ரிஸ்க்கை புரிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அது புரியலன்னா இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. தேங்க்யூ. நீ